ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டுப்பாவாடை சட்டை போன வீடியோவில் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதோடைய ஸ்கர்ட் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மேலே வந்து பாடி வச்சு கீழே வந்து ஸ்கர்ட் தைக்க போகிறோம். ஏன்னா 2 வயசு குழந்தைக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வந்து நாடா கட்டுற மாதிரி அவங்களுக்கு வந்து தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி மேலே வந்து பாடி வர மாதிரி கீழே வந்து பாவாடை வர மாதிரியும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த லைனிங் கிளாத்தை வந்து 4 ஃபோல்டிங் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து வெயிஸ்ட் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 ஃபோல்டிங் வந்து அகலத்துலேயே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இதை வந்து 2 ஃபோல்டிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க நீல வாக்கில். இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் ஃபோல்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தும் அப்படின்னா நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2ஆக வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வந்து குழந்தைங்க ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண இல்லைங்களா ஸ்லீவ்லெஸ்ஸாக, அதே மாதிரி தான் இதுக்கு வந்து வெயிஸ்ட் அளவு வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து இதில் குறிக்க போகிறோம். அந்த அளவுகள் எல்லாத்தையும் குறிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் போட்டு ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து நம்மளோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குறிக்க போகிறது ஹைட்டு தான். ஹைட் வந்து கீழே 1/2 இன்ச் வந்து கீழே பாவாடையும் இதையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறக்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே உங்களுடைய வெயிஸ்ட் அளவு, ஷோல்டர் டு வெயிஸ்ட் அளவு எவ்வளவோ அவ்வளோ குறிச்சிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஷோல்டரை பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், ஓகேங்களா? அதையும் ஸ்டிச் பிடிச்சி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் சைட்லேருந்து மேலே அந்த ஷோல்டருக்கு விட்டாங்க இல்லைங்களா, அந்த அளவுலேருந்து நம்மளுடைய ஷோல்டர் அளவை குறிச்சிக்கோங்க. ஷோல்டர் அளவை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுங்கிற வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன். அதை வச்சு உங்களுடைய ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர்லேருந்து ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ குறிக்கணுங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு 4.25 இன்ச் வருது. ஸோ நான் 4.25 இன்ச் வந்து தையலுக்கும் சேர்த்தி வந்து போட்டிருக்கேன். 2 இயர் பேபி அப்படிங்கிறங்காட்டி என்னோடது 4.25 இன்ச் தான் வந்துச்சு. ஏன்னாக்கா நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது கிராஸ் பீஸ் இல்லாமல் நான் அப்படியே வந்து மடக்கி அடிக்க போகிறேன். ஸோ அதனால் 4.25 இன்ச் வந்து நான் வந்து ஷோல்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த மாதிரி எல் ஸ்கேல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல் ஸ்கேல் வந்து கரெக்டாக நேரான இது வர லைன்ஸ் வரக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இந்த 1/2 இன்ச்சு கீழே இருந்தால் ஆம்ஹோல் லென்த் எவ்வளவோ அதை குறிச்சிக்கோங்க. எனக்கு 4 இன்ச்சு 4 இன்ச்சு 4 நான் வந்து குறிச்சிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். மேலே அந்த இடத்துல வந்து லைன் போட்டாச்சு. இப்போ இந்த லைனில் தான் நம்ம வந்து இந்த இடத்துல எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து குழந்தைங்க ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இதில் தான் நம்ம வந்து செஸ்ட்டோட லைனை குறிக்க போகிறோம். செஸ்ட்டு உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து அது கூட வந்து அது கூட வந்து ஈஸ்ட் லைன்ஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. 1 இன்ச் சேர்த்திட்டு அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி, இப்போ 20 இருக்குது அப்படின்னா அது கூட 1 இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க, சேர்த்திக்கோங்க. அந்த 21 ஆயிரும். அப்போ அந்த 21 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை குறிக்கணும். அதாவது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். உங்களோட செஸ்ட் அளவு என்ன வருதோ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணி இந்த இடத்துல செஸ்ட் அளவு குறிச்சிக்கோங்க. அது கூட சீம் அலைன்ஸ்க்காக 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ குறிச்சிக்கோங்க, ஓகேங்களா? நான் 1 இன்ச்சு தான் குறிச்சிருக்கேன். கீழே அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வந்து ஹைட் குறிக்க ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல நம்மளோட வெயிஸ்ட்டோட அளவு குறிச்சிக்கலாம். வெயிஸ்ட்டோட அளவும் அப்படி தான். வெயிஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ வருதோ, இப்போ 19 வருது வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா அது கூட 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த அளவை இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க. வெயிஸ்ட்டு ரவுண்ட் குறிச்சிட்டு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா குறிச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ட சீம் அலைன்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். வெயிஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு எங்கே ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் கர்வ் வரைஞ்சிக்கலாம். எப்பவும் போல் ஆம்ஹோல் கர்வ் வரையிருக்கு நான் எப்படி முதல்லையே சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆம்ஹோல் கர்வ் வந்து நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ செஸ்ட்டோட அளவு நம்ம குறிச்சாச்சு. இப்போ ஆம்ஹோல் கர்வுக்கு வந்து அந்த ஆம்ஹோல் லென்த் எவ்வளோ இருக்கோ அதில் பாதியை எடுத்து குறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி டேப் வச்சு அந்த ஆம்ஹோல் லென்த்தை பாதியாக வந்து குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் வளைவு வரைஞ்சிங்கன்னா ரொம்பவே கரெக்டான ஒரு ஆம்ஹோல் வளைவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சின்ன குழந்த ஒரு 2 வயசு அப்படிங்கிறங்காட்டி நான் இதோடையே விட்டுட்டேன். இல்லை உங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் பப்ளியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள் வளைவு கொடுத்து வெட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக் வித்து குறிச்சிக்கலாம். நெக் வித் வந்து எனக்கு வந்து 1.25 இன்ச் வருது. அதை நான் குறிச்சிக்கிட்டேன். அதே மாதிரி நெக் ஹைட் வந்து 3.5 இன்ச்சு. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 3.5 இன்ச்சே குறிச்சிக்கிட்டேன்.
ஃப்ரண்ட்டுக்கும் சரி பேக்குக்கும் சரி 3.5 இன்ச்சே நான் வந்து குறிச்சிக்கிட்டேன். இப்போ இதை குறிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இதை இந்த இடத்துல பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்மளுடைய நெக் டிசைன் என்ன வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். நம்ம உள்ளுக்குள்ளே போடுற பாடி அப்படிங்கிறங்காட்டி இதுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பே கொடுத்துக்கோங்க எல்லாருமே. இப்போ ரவுண்ட் ஷேப் நம்ம கொடுத்தாச்சு, அவ்வளோதான். நம்மளுடைய டிராஃப்டிங் முடிஞ்சிச்சு. இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்கோட சேர்த்தியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் நான் வந்து எனக்கு தேவையான அளவுகளை வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவை போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து அளவு மெஷர்மெண்ட்டை வந்து சொல்லாமல் செஸ்ட் அளவு வெயிஸ்ட் அளவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ செஸ்ட் அளவு வந்துச்சு, உங்களுக்கு எவ்வளோ வெயிஸ்ட் அளவு வந்துச்சு அதை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்டிங் லைனில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம் ஹோல் வளைவை கரெக்டாக அதே மாதிரி வளைச்சி கட் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் போட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு துணி வந்து நல்லாவே மிச்சமாகும். இப்போ நெக்கையும் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கட்டிங் பாடி கட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கீழே வந்து நம்ம பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணி இது கூட ஜாயின் பண்ணோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் வாங்க. இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுக்க பாடி பீஸை மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த அடியில் இருக்க கிளாத் பார்த்தீங்கன்னா இது வந்து பாவாடைக்கான கிளாத் வந்து நான் அளந்து வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாடி பார்ட்டை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்டோட 3 டைம்ஸ் அதிகமாக எடுத்து இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து வெறும் பாடி பார்ட்டை மட்டும் எப்படி வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 2 ஷோல்டரையும் 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சி தைச்சிருங்க. ஓகேங்களா? நான் கெட்ட பக்கத்தில் தான் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து நல்ல பக்கத்தில் வரைஞ்சிருந்தீங்கன்னா கெட்ட பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ ராங் சைடில் நம்ம வச்சுட்டு அடியில் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் இருக்குது மேலே. இதை வந்து இப்படி ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா டபுள் ஸ்டிச் போட்டோம்னா சீக்கிரம் பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு கிராஸ் பீஸ் வச்சு எப்படி வந்து ஜாயின் பண்ணணும், இந்த நெக் ஃபினிஷ் பண்ணணும், எப்படி வந்து ஆம் ஹோல் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். பட் இதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் வைக்க போகிறதில்ல. இதுக்கு வந்து அப்படியே மடக்கி எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயும் வந்து கெட்ட பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ மேலேயும் வந்து இந்த சைடும் வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் 2யுமே ஜாயின் பண்ண முடித்தோன்னே டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். எந்த கிளாத்தை நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இதை விரித்து வச்சு பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், மீதி இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து நல்ல சைடு திருப்பிக்கோங்க. இப்போ நல்ல சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும். இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே தலை போகணும் இல்லைங்களா? அதுக்காக சின்னதாக வந்து ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். அந்த 2.5 இன்ச்சு கிளாத்தை சுற்றி வர 3 பக்கமும் ஃபோல்டிங் பண்ணி தைச்சிக்கலாம். தைச்சிட்டு நான் எப்படி வந்து ஸ்லீவ்லெஸ் பேபி ட்ரெஸ்க்கு அந்த பின்னாடி வந்து பட்டிக்கு பதிலாக இதை வச்சு ஸ்டிச் பண்ணணும், அதே மாதிரியே இதுக்கும் வந்து பட்டிக்கு பதிலாக ஒரு 2 இன்ச்சில் இந்த மாதிரி வச்சு வெளியே அடித்து உள்ளே திருப்பிக்கலாம். இதை நான் வந்து நல்ல பக்கத்தில் தான் மேலே வச்சு திருப்பணும். ஓகேங்களா? நல்ல பக்கத்தில் தான் நான் இப்போ வந்து மேலே வந்து இந்த துணியை வச்சு திருப்ப போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோங்கிறத குறிச்சிக்கோங்க. அதோட சென்டர் பாயிண்ட் பார்த்து குறிச்சிக்கோங்க. குறிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாத்தை 4 சைடும் மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி 4 சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து பிசிறு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வேறு கிளாத் வந்து போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதே கலர் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் வேறு கலர் கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படியும் உள்ளே போயிடும். ஸோ வந்து நம்மளுக்கு வெளியே வந்து அசிங்கமாக எதுவுமே தெரியாது. இந்த 3 பக்கமுமே நல்லா வந்து இந்த மாதிரி மடக்கி அடிச்சுக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணி அடிச்சுக்கோங்க.
இந்த கிளாத் ரொம்பவே எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் நான் பாதி கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக வேண்டாம், லைட்டாக இருந்தாவே போதும். இப்போ இந்த சைடும் வந்து ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து மடக்கி அடிச்சுக்கலாம். சன்னமாக ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம அதை ஃபோல்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் சைடோட நல்ல பக்கத்துலேயும் இந்த நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டிச்சிங் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி ராங் சைட்லேயும் அந்த சின்ன கிளாத்தை வச்சுக்கோட்டு நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஈவனாக தெரியறக்காக, உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நான் இந்த மாதிரி கோடு போட்டு காட்டுறேன். இப்போ இதை உள்ளே வச்சு நம்ம வந்து நடுவில் வந்து விட்டுட்டு அந்த நடுவில் கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த சைடு ஒரு பாயிண்டில் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. வி ஷேப்பில் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அந்த கோடு எங்கே வருதோ அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. கிளாத்தை அப்படியே திருப்பி அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் தள்ளியும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த கோட்டு மேலே எந்த ஸ்டிச்சும் விழுகக்கூடாது. அந்த கோட்டில் வந்து நம்ம வந்து கட்டிங் போடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த கோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1 பாயிண்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கோடு தெரியுது இல்லைங்களா, சென்டர் கோடு, அந்த சென்டர் லைனை நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. சென்டர் கோடை அந்த தையல் வரைக்கும் கட் பண்ணி விடுங்க. தையலில் கட் பண்ணி விட்றாதீங்க. ஸ்டிச்சிங் வர வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் மேலே கட் பண்ணிடாதீங்க. நல்லா இப்படி உள்பக்கமாக திருப்பி விட்டுக்குங்க. திருப்பும் போது கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பிசுறு வருது, அதாவது சுருக்கம் வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கட் பண்ணி விட்டுக்குங்க. பட் ஸ்டிச்சஸ் மேலே கட் பண்ணி விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே திருப்பினா நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். உள்பக்கமாக நான் இப்போ திருப்புறேன் பாருங்கள். உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம நல்லா வந்து நெயில் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து ஒரு ஹூக் வைக்கலாம். இந்த ஒரு ஹூக் வைக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும், குழந்தைங்களுக்கு உள்ள தலை பூரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நெக்கோட ஹைட் வந்து 3.5 இன்ச்சு அதிகமாக தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து இது வந்து நல்லாவே உள்ளே வந்து போகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். அதோட எட்ஜில் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுடலாம். நம்ம உள்ளே திருப்பின அந்த கிளாத் மேலேயே ஒரு ஸ்டிச் வந்து வெளிப்பக்கமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி வி ஷேப்லேயே போட்டுக்கோங்க. அந்த வி ஷேப் வர இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி வி ஷேப்பில் நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி சீக்கிரமாக ரெடி ஆகிடும். மறுபடியும் பட்டிக்குன்னு கிளாத் வச்சு மறுபடியும் பட்டியில் எதுவும் ஸ்டிச் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பட்டன் ஹோல்ஸ் மட்டும் வச்சா போதும். ஒரு பட்டன் அண்டு பாருங்கள், இந்த இடத்துல ஒரே ஒரு ஹூக் மட்டும் வச்சாவே நம்மளுக்கு நீட்டாக தான் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம நீட்டாக வந்து பின்னாடி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஷோல்டரையும் இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டையும் நெக் ரவுண்டையும் எப்படி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப வளைவாக வரங்காட்டி நான் உங்களுக்காக நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட், அதாவது 1 ஃபுட் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லைனு, இந்த லைன் வரைய தேவையில்லை, உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டு அது மேலேயே ஒரு தையல் வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா தையல் போடும்போது நேராக வரும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த நம்ம வரைஞ்சது மேலேயே ஃபுட்டரை 1 ஃபுட் அளவுக்கு நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது நம்ம வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு, ஃபோல்டிங் பண்ணி அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த தையல் மேலே ஈஸியாக வந்து ஃபோல்டிங் ஆகும் கிளாத்து. ஸோ அதுக்காக தான் இந்த தையல் போடுறோம். ஒரு சிஸ்டர் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு வந்து எப்படி வந்து ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ண வர மாட்டேங்குதுன்னு. அதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வர இந்த மாதிரி தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மடக்குனிங்கன்னா ஈஸியாக மடக்கும். இப்போ இந்த தையல் மேலே ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அது கூடவே இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிகிட்டே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த தையலில் ஒரு ஃபோல்டும் அந்த ஃபோல்டிங்கில் மறுபடியும் ஒரு ஃபோல்டிங்கும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஈஸியாக உங்களுக்கு தையல் இருக்கங்காட்டி நல்லா ஃபோல்டிங் ஆகும். அதே மாதிரி பின்னாடியும் ஒரே அளவாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் தூரமாக மெல்லமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நிறுத்தி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப அவசரமாக ஸ்டிச் பண்ண வேணாம்.
இந்த மாதிரியே 2 பக்கத்துக்கும் ஆம் ஹோலை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வந்து குழந்தைங்களுக்கு மொத்தமாக இல்லாமல் சன்னமாக நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. அவங்க வியர் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே எதுவும் குத்தாமல் நீட்டாக இருக்கும். அதே நம்ம கிராஸ் பீஸ் வச்சோம்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து சட்டை போடுவாங்க இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து மடக்கி அடித்து ஃபினிஷ் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். நான் இன்னொரு மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம 2 ஆம் ஹோல் சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி நெக்கையும் இதே மாதிரியே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் நீட்டாக வந்து தையல் விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சன்னமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப மொத்தமாக இல்லாமல் சன்னமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து இப்போ கழுத்தையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வந்து ஆம் ஹோலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கழுத்தையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு ஆம் ஹோலையும் அதே மாதிரி மேலே நல்ல பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எப்படி உள்ளே திருப்பி ஈஸியாக உங்களுக்கு தைக்க வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேக் சைடில் திருப்பி கூட நீங்கள் வந்து அந்த தையலை போட்டுக்கலாம். டபுள் ஃபோல்டிங் பண்ண அந்த ஸ்டிச்சை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சு மேலேயே இன்னொரு ஃபோல்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து திரும்பிடும். நீட்டாகவும் ஃபினிஷிங் வரும். ரொம்ப சன்னமான ஒரு ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கிராஸ் பீஸ் வச்சா கூட இவ்வளோ சன்னமாக வராது, மொத்தமாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தைக்கும் போது வியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கு பின்னாடி அதே மாதிரியே நம்ம நெக்கையும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்கை வந்து ஒன் சைட் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒன் சைட்லேருந்து ஆரம்பித்து அடுத்த சைடுக்கு ஃபினிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டதுக்கப்புறமா டபுள் ஃபோல்டிங் பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த தையல் மேலேயே ஒரு ஃபோல்டிங் போட்டுட்டு இன்னொரு ஃபோல்டிங்கை மடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வரும். அதே மாதிரி இந்த ரவுண்டான இடத்துல எல்லாம் வரும்போது கொஞ்சம் கர்வான இடத்துல கொஞ்சம் நிறுத்தி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக வரும். ஓகேங்களா, நான் வந்து பேக் சைட்லேயே திருப்பிக்கிறேன். பேக் சைட்லேயே திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா, நீங்களும் இதே மாதிரி பேக் சைட்லேயே திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெக் ஃபினிஷிங் ஃபுல்லாகவே நம்ம முடித்ததுக்கப்புறமா நம்மளுடைய இந்த மேல் பாடி வந்து பார்ட் வந்து ரெடி ஆகிடும். சைடு மட்டும்தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்கையோ அதே மாதிரி தான் மொல்லமாக அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நீட்டாக திருப்பிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போடுங்க. அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அதே இடத்துல வந்து முடிகிற மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நெக் வந்து ஏற்றி தாத்தி இருக்காமல் நீட்டாக இருக்கும், ஒரே ஈவனாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். மொல்லமாக கொஞ்சம் தூரமாக நிறுத்தி அந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இது ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கூட வச்சு திருப்பிக்கோங்க. மொல்லமாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த எட்ஜ்லேயும் கரெக்டாக வந்து ஒரே ஈவனாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட நெக்கும் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். நல்லா இழுத்து விடுங்க, நல்லா நீவி விடுங்க. ஒரு நெயில் வச்சு நீவி விட்டிங்கன்னா நீட்டான ஃபினிஷிங் கிடச்சிரும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து பாடி ஸ்டிச்சிங் முடிஞ்சிச்சு. சைடில் மட்டும் வந்து ஜாயின் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.